Daily. Taste the Daily. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் தனது சாவுக்கு காரணமானவர்கள் பற்றி வீடியோ பதிவு செய்துவிட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலந்து நாட்டில் வேலை இருப்பதாக கூறி 22 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இளைஞர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்து பூனாம்பலம் கிராமத்தை சேர்ந்த நடராஜன் மகன் வசந்த் திருவள்ளரை பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். வசந்த் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு துபாயில் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்துள்ளார். பின்னர் துபாயில் இருந்து வந்த அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சக்தி பொறியியல் கல்லூரி என்ற கேண்டீனில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதன் பின்னர் புலிவளத்தை சேர்ந்த ஜெயபாலம் மூலியமாக திருச்சி கே நகர் புட் கார்னர் நடத்தி வரும் நடராஜன் மகன் ராஜேஷ் கண்ணாவுடன் அறிமுகமாகியுள்ளார். இந்த நிலையில் ராஜேஷ் கண்ணா போலந்து நாட்டில் பிசினஸ் செய்து வருவதாகவும் நம்பிக்கையான ஆட்கள் தேவை என வசந்திடம் தெரிவித்துள்ளார். வசந்த் அதற்கு 10க்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக பணத்தை அவர் அருகில் வசிக்கும் முத்துச்செல்வன் என்பதும் கொடுத்துள்ளார். அவர் வங்கி கணக்கு மூலயமாக பணத்தை அனுப்பியுள்ளார். இவர் 22 லட்சம் பணத்தை அனுப்பியுள்ளாரா என்று வசந்த் ராஜேஷ் கண்ணாவிடம் கேட்டபோது அவர் 19 லட்சம் தான் அனுப்பியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து முத்துச்செல்வத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது 19 லட்சம் தான் உன் நண்பர்கள் கொடுத்தார்கள் என்று தெரிவித்தார். இதில் சந்தேகமடைந்து மறுபடியும் மீண்டும் முத்துச்செல்வத்தை கேட்டபோது இல்லை, இதற்கு மேலே என்று கொடுக்கவில்லை என்ன தகாத வார்த்தையிலும் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணத்தை திருப்பி கொடுங்கள் என கேட்டதற்கு அதாவது பணத்தை கொடுத்த அந்த 10க்கும் மேற்பட்டவர் தங்களுக்கு பணத்தை கொடுங்கள், நாங்கள் வெளிநாட்டில் செல்லவில்லை கேட்டுள்ளார். ஆனால் ராஜேஷ் கண்ணா உடனே அவருக்கு விசாவும் அனுப்பியுள்ளார். அந்த விசா போலி விசா என தெரிய வந்ததற்கு ராஜேஷ் கண்ணா தொடர்பு கொண்ட போது தொலைபேசியில் துண்டித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி வசந்தை பணத்தை கொடுத்தவர் மணச்சநல்லூர் அருகே ஒரு கோயிலில் வைத்து அவர்களை மிரட்டி புறநோட்டில் வெட்டு பேப்பரில் 15க்கும் மேற்பட்ட வெட்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கி அவரை மிரட்டி உள்ளனர். மேலும் 20ஆம் தேதி முத்துச்செல்வம் மற்றும் ராஜாஜி உள்ளிட்ட தொலைபேசியின் தொடர்பு கொண்டு மிரட்டியதாகவும் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் நீ தற்கொலை செய்து கொள்ள என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதில் மன உளைச்சல் இருந்த வசந்த் கடந்த 20ஆம் தேதி மாலை ஓயாமேடு சுடுகாட்டு அருகே விஷம் மருந்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த அவர் இன்று அதிகாலை 2 மணி அளவில் உயிரிழந்தார். உயிரிழந்த அவர் முன்பாக ஒரு வீடியோவும் பதிவு செய்தார். தனது இறப்பிற்கு காரணம் இவர்களால் என்று பெயரையும் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் இவர்கள் வசந்த் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் நாளை ஓய்வு பெற உள்ள நிலையில் இந்த வழக்கை எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக உடனே கைது செய்ய வேண்டும் என அவர் உறவினர் காவல் நிலையத்தில் காத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்து முழுமையாக அந்த குற்றவாளிகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர் குற்றம் சாட்டி அந்த காவல் நிலையத்தில் காத்திருக்கின்றனர். இது குறித்த சிசிடிவி வெளியாகி உள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.